சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ள நிலையில் முக்கிய கருத்துக்கள் மற்றும் தொழில்நுட்ப பகிர்வுகளும் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இதில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்கேற்க இருக்கும் நிலையில் 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வர்த்தகம் மற்றும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்க இருக்கும் நிலையில் அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், இங்கிலாந்து, பிரான்ஸ், கொரியா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க் ஆகிய 9 நாடுகள் அதிகாரப்பூர்வ பங்குதார நாடுகளாகவும் பங்கேற்கின்றன. இதில் 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கும் நிலையில் அதிகபட்சமாக கொரியாவிலிருந்து மட்டும் சுமார் 150 பிரதிநிதிகள் வரை பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஹுண்டாய், சாம்சங் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட கொரிய நிறுவனங்கள் தங்கள் ஆலைகள் மற்றும் அலுவலகங்களை நடத்தி வருகின்றன. அதில் முக்கிய நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க இருப்பதோடு கொரியாவிலிருந்தும் சில அதிகாரிகள் வரவுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தற்போது சுமார் 5000 கொரிய நாட்டினர் வசித்து வருவதால் அவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் கருத்தரங்கு ஒன்றையும் நடத்த திட்டமிட்டுள்ளது கொரிய குழு. இந்த கருத்தரங்கு மூலம் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்க ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள். இதற்கு அடுத்ததாக ஆஸ்திரேலியாவிலிருந்து சுமார் 80 பேர் பங்கேற்க உள்ளதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அதிகாரிகள். தமிழ்நாடு மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான உறவு குறித்த குறும்படம் காட்சிப்படுத்தப்படுவதோடு இருவருக்கும் இடையிலான பொருளாதார உறவை வளர்ப்பது தொடர்பான அமர்வு ஒன்றும் நடைபெறவுள்ளதாக வெளியாகியுள்ளது தகவல். அதேபோல தமிழ்நாட்டில் பல இடங்களில் தொழில் நிறுவனங்களை நடத்தி வரும் டென்மார்க் நாட்டினரும் பெருமளவு பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை, பசுமை எரிபொருள், டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே முதலீடு செய்துள்ள பல டென்மார்க் நிறுவனங்கள் கூடுதல் முதலீடுகளை செய்ய முன்வந்துள்ளன. எனவே அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட டென்மார்க் பிரதிநிதிகள் பலரும் வரவுள்ளது உறுதியாகியுள்ளது. இந்தியாவின் மிக முக்கிய பொருளாதார கூட்டாளியான அமெரிக்காவிலிருந்து பல முதலீடுகள் வர உள்ளதால் அவர்களும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் வருவார்கள் என்கிறார்கள் அதிகாரிகள். இவ்வாறாக 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்பதோடு உள்நாட்டிலிருந்தும் சுமார் 30,000 பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று கூறியுள்ளது தமிழக அரசு. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுவதோடு கருத்தரங்குகளும் நடைபெற உள்ளதால் 26 அமர்வுகளில் 170க்கும் மேற்பட்ட உலக புகழ்பெற்ற பேச்சாளர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 நாட்கள் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முதலீடுகளை தாண்டி பல முக்கிய கருத்து மற்றும் தொழில்நுட்ப பகிர்வுகளுக்கும் கை கொடுக்கும் என்றும் நம்பலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.